வணக்கம். தமிழின் செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் முருகமங்கலம் என்ற இடத்தில் பழவாற்றின் கரையில் 3 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு வயல்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 10ஆம் தேதி இரவு தொடங்கி 13ஆம் தேதி வரை தொடர்ந்து பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கிய நிலையில் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் முக்கிய வடிகால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் காவிரி ஆற்றின் கிளையாறுகளில் ஒன்றான பழவாற்றில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் பாய்ந்து செல்கிறது. இந்த நிலையில் முருகமங்கலம் என்ற இடத்தில் ஆற்றின் இடது கரையில் 3 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு வயல்வெளிக்குள் தண்ணீர் புகுந்தது. வால்பாறை அருகே அரசு பஸ் மற்றும் லாரி நேருக்கு நேர் மோதி 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள சேக்கல்முடியிலிருந்து வால்பாறையை நோக்கி வந்த அரசு பேருந்தும் ஈச்சர் லாரியும் உருளிக்கல் சோதனை சாவடி அருகே எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த பொதுமக்கள் 10 பேரும் மற்றும் லாரியில் வந்த அனிலிக் எஸ்டேட் ஓட்டுநர் பிரகாஷ், தனுஷ், விமல்ராஜ், ராஜ், தங்கபாண்டி ஆகியோரை அங்கிருந்து பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். கோவை மருதமலையில் நடிகை த்ரிஷா சாமி தரிசனம் செய்தார். கோவை மருதமலை கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய நடிகை த்ரிஷா வந்தார். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக பல படங்களில் நடிகை த்ரிஷா நடித்து வருகிறார். மேலும் 2002ஆம் ஆண்டு தமிழ் இலக்கிய முதல் திரைப்படமான மௌனம் பேசியது திரைப்படத்தின் மூலமாக ஹீரோயின் கதாபாத்திரத்தில் தோன்றி வணிக ரீதியாக வெற்றி பெற்றுள்ளார். அதைத் தொடர்ந்து அடுத்து த்ரிஷா நடித்த சாமி போன்ற பல திரைப்படங்களும் வெற்றி பெற்றிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் வேலூர் மண்டல அளவிலான திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் வேலூர் மண்டல அளவிலான திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக தொழில்நுட்ப அணி செயலாளரும் தமிழக தொழில்துறை அமைச்சருமான TRB ராஜா மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற தொண்டர்கள், தொழில்நுட்ப அணி இளைஞர்கள் அயராமல் பாடுபட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். நாமக்கல் மின் பகிர்மானத்தின் 3வது கிளை மாநாடு நாமக்கல்லில் மின்திட்ட கிளையின் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மின் பகிர்மானத்தின் 3வது கிளை மாநாடு நாமக்கல்லில் மின்திட்ட கிளையின் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் மாநில துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அப்பொழுது பேசிய அவர், அதானியின் சூரிய மின்சக்தி ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய வேண்டும், ஸ்மார்ட் மீட்டர் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என மாநில பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நாமக்கல்லில் பேட்டியளித்துள்ளார். வாணியம்பாடியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முப்பெரும் விழா. கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு சமத்துவ விருந்து நடிகர் சரத்குமார் கலந்து கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முப்பெரும் விழா KPA மஹாலில் பாரதிய ஜனதா கட்சி ஞானதாஸ் தலைமையில் சமத்துவ விருந்து நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் நடிகருமான சரத்குமார் கலந்து கொண்டு சமத்துவ விருந்தில் கேக் வெட்டி அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார். இதில் பாலுசாமி, நாகப்பன், குமரவேல், கருணாநிதி, சிவப்பிரகாசம், முருகன், வேலு, சங்கர், கெரோலின், கவிதா, அலமேலு, லோகநாதன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொடைக்கானலில் தொடர்ந்து கொட்டி வரும் கனமழை காரணமாக நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகராட்சி சார்பாக வீடு வீடாக சென்று பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. மலைப்பகுதி முழுவதும் கொட்டி தீர்த்து வந்த கனமழையால் கொடைக்கானலில் உள்ள முக்கிய நீர்பிடிப்புகள், நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது.
தற்பொழுது அந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லதுரை, துணைத் தலைவர் மாயக்கண்ணன், கொடைக்கானல் நகராட்சி அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் மற்றும் ஆகியோர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவித்துள்ளனர். செங்கோட்டை, தஞ்சாவூர் குளம் உடைந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காவல் ஆய்வாளர் பாலமுருகன், காவல் அதிகாரிகள் மற்றும் முன்னாள் நகரமன்ற தலைவர் ரஹீம் மற்றும் அரசு அதிகாரிகள் சாலையில் சீர் செய்து போக்குவரத்து சீராக செல்லும் பணியில் ஈடுபட்டனர். செங்கோட்டை, தஞ்சாவூர் குளம் உடைந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருமங்கலம், கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் காவல் ஆய்வாளர் பாலமுருகன், காவல் அதிகாரிகள் மற்றும் முன்னாள் நகரமன்ற தலைவர்கள் ரஹீம் மற்றும் அரசு அதிகாரிகள் சாலையில் சீர் செய்து போக்குவரத்து சீராக செல்லும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகளை செங்கோட்டை காவல்துறை ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் உதவியோடு வழங்கியதால் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தேசிய நெடுஞ்சாலையில் அருகே புதிய தனியார் கட்டிடத்தில் மறைந்த தொழிலதிபர் PPG குமரன் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள புதிய தனியார் கட்டிடத்தில் மறைந்த தொழிலதிபர் PPG குமரன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது மனைவி பிரசிதா குமரன் கலந்து கொண்டு இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் தனியார் மருத்துவமனை சேர்ந்த ஊழியர்கள் அனைவரும் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டனர். இதில் காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், காஞ்சிபுரம் மாவட்ட இணை செயலாளர் போந்தூர் சேட்டு, அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன் ஆகியோர் PPG குமரன் திரு உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வணங்கினர். கோயம்புத்தூரில் மாரத்தான் போட்டியை முன்னாள் DGP, மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் துவங்கி வைத்தனர். கோவையில் ஆண்டுதோறும் மிகப்பெரிய மாரத்தான் போட்டி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர் மாரத்தான் 2024 என்னும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார், முன்னாள் DGP சைலேந்திர பாபு மற்றும் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்து போட்டியில் பங்கேற்று ஓடினர். மேலும் கோவை வஉசி மைதானம் அருகே துவங்கிய இதில் 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ரிலே ஓட்டம் என 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. கோவையில் பார்வைத்திறன் குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் விதமாக புதிய கருவி பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. கோவையில் முதல் கட்டமாக 100 பயனாளிகளுக்கு ஹியரிங் சைட் கருவியை வழங்க செஷியர் ஹோம்ஸ் அறக்கட்டளையினர், கரூர் வைஷ்யா வங்கி மற்றும் ஷியர் சைட் ஆடியோ விஷன், போர்ச் இன்னோவேஷன்ஸ் மற்றும் வென்சஸ் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். இதற்கான விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் கலந்து கொண்டு புதிய ஹியர் சைட் கருவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி திட்டத்தை துவங்கி வைத்தார். காரைக்குடி அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் வெள்ளத்தால் சாலை துண்டிக்கப்பட்டு கிராம மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். காரைக்குடி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பி மறுகால் பாய்கிறது. சுட்டி, நெல்லிப்பட்டி, சாக்கை கண்மாய் நிரம்பி மறுகால் நீர் வெள்ளம் போல பாய்ந்து சுட்டி நெல்லிப்பட்டியின் தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்கிறது. கண்மாய் நிரம்பி வழிந்தோடும் மறுகால் நீரால் ரோடு துண்டிக்கப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். தூத்துக்குடியில் கனமழை காரணமாக மக்கள் தங்களது கார்களை பாலத்தின் மேல் வரிசையாக நிறுத்தி வைத்துள்ளனர். தூத்துக்குடியில் கனமழை காரணமாக சென்ற ஆண்டு பல வீடுகளில் கார்கள் மழைநீரில் மூழ்கியதால் முன்னெச்சரிக்கையாக தூத்துக்குடி மக்கள் தங்களது கார்களை பாலத்தின் மேல் வரிசையாக நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த முறை வெள்ளம் வந்தால் தங்களது வாகனங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என பலர் தங்களது வாகனங்களை நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர்.
தூத்துக்குடி மாநகராட்சி 3ஆம் மைல் அருகில் பக்கில் ஓடையில் செல்லும் மழைநீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள் பார்வையிட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி 3ஆம் மைல் அருகில் பக்கில் ஓடையில் செல்லும் மழைநீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள் பார்வையிட்டார். தொடர்ந்து பைபாஸ் பாலத்தின் அருகே மழைநீர் செல்லும் பகுதிகளை டார்ச் லைட் அடித்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து மாப்பிள்ளை யூரணி ஊராட்சி புதிய முனி சாமிபுரம் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை மின் மோட்டார் கொண்டு வெளியேற்றும் பணி நடைபெற்று வருவதை பார்வையிட்டார். அவருடன் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சப் கலெக்டர் உட்பட பலர் உடனிருந்தனர். குத்தாலத்தில் கார்த்திகை கடை ஞாயிறு தீர்த்தவாரி அன்னதான விழா நடைபெற்றது. குத்தாலத்தில் கார்த்திகை கடை ஞாயிறு தீர்த்தவாரி பெருவிழா நல்லாசிரியர் MS முத்துக்குமாரசாமி மற்றும் அன்னதான கமிட்டி வழங்கும் அன்னதான விழா குத்தாலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அன்னதான கமிட்டி தலைவருமான அன்பழகன் அன்னதான விழாவை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் செயலாளர் ஞான சம்பந்தம், பொருளாளர் ராமநாதன், ஆலோசகர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று அன்னதான உணவினை பெற்று அவர்களை வாழ்த்தி சென்றது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் அமைந்துள்ள தங்கக்கோட்டையில் 70 அடி அளவிலான கிறிஸ்துமஸ் ட்ரீ லைட்டிங் திருவிழாவை நடிகர் சந்தானம் துவங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அடுத்த பல்லக்கனியூர் பகுதியில் உள்ள தனியார் சொகுசு ஓட்டல் தங்கக்கோட்டையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்திலேயே முதல் முறையாக 70 அடி அளவிலான கிறிஸ்துமஸ் லைட்டிங் திருவிழா பொது மேலாளர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நடிகர் சந்தானம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் மரத்தில் பொருத்தப்பட்டிருந்த லைட்னிங்கை ஸ்விட்சை அழுத்தி மின் விளக்குகளை ஜொலிக்க விட்டார். காரைக்குடியில் தொடர் மழை காரணமாக மின்கம்பத்தில் சாய்ந்த மரம் சாலையில் விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த சுவாதி நகரில் பெரிய மரம் ஒன்று சாலையின் குறுக்கே விழுந்து அருகில் இருந்த மின்கம்பத்தில் சாய்ந்தது. இதனால் காரைக்குடியில் இருந்து குன்றக்குடி செல்லும் சாலை போக்குவரத்து சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டது. இதனால் மின்சாரமும் 4 மணி நேரத்துக்கு மேலாக துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் மின் ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டதால் 4 மணி நேரத்திற்குள் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் சரி செய்யப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டது. விருதாச்சலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைவையொட்டி காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் உடல்நலக்குறைவால் மறைந்த ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான EVKS இளங்கோவன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி மெழுகுவத்தி ஏற்றி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் ரஞ்சித், காமராஜ், சுபம் மணிகண்டன், ராஜீவ் காந்தி, பழனிவேல், ராஜசேகர், இளங்கோமணி, ராஜா துரைசாமி, ஜெயகுரு, ராம்குமார், சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் மாமன்னர் பெரிய மருதுபாண்டிய சகோதரரின் 276ஆம் ஜெயந்தி விழா முன்னிட்டு அவரது படத்துக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரியில் மருது சேனை சார்பில் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்திற்காக முதலில் வெள்ளையர்களை எதிர்த்து போராடி வீரமரணம் அடைந்த பெரிய மருது சகோதரர்களின் 276ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மண்டல செயலாளர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மண்டல தலைவர் சுந்தரமூர்த்தி, கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் சத்யநாராயணன், சேலம் மாவட்ட தலைவர் பிரகாஷ், மாவட்ட செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விருதாச்சலம் மணிமுத்தாறில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் வழங்கிய அமைச்சர் CV கணேசன். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மணிமுத்தாறில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் வீடுகள் இடிந்து விழுந்ததை அடுத்து நகராட்சி நிர்வாகமும் வருவாய்த்துறையினரும் அவர்களை மீட்டு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைத்தனர்.
இந்த நிலையில் நேரில் சென்ற தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்களுக்கு ஆறுதல் கூறி உணவு, உடை மற்றும் 10 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்கினார். இதில் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ், கோட்டாட்சியர் சையத் முகமது, வட்டாட்சியர் உதயகுமார், திமுக நகர செயலாளர் தண்டபாணி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். கோவிலூர் வீரன் அழகு முத்துக்கோன் 314வது குருபூஜை நாளை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தில் 39 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலூர் வீரன் அழகுமுத்துக்கோன் 314வது குருபூஜை நாளை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 39 ஜோடிகள் மாடுகள் பங்கேற்றன. பெருமாநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட அம்மன் நகர் சர்ச் அருகில் 20 பேர் இந்த பகுதியில் ஆக்கிரமித்து குடிசை அமைத்ததற்காக முற்பட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அம்மன் நகர் சர்ச் பகுதியில் அரசின் ஓடை புறம்போக்கு நிலம் இருப்பதாக தெரிகிறது. சம்பந்தப்பட்ட இடத்தில் நேற்று முன்தினம் 20 பேர் இந்த பகுதியில் ஆக்கிரமித்து குடிசை அமைப்பதற்காக முற்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் அவிநாசி தாசில்தார் சந்திரசேகர் மற்றும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்தார்கள். ஓடை புறம்போக்கு இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என தெரிவித்தனர். பின்னர் போலீசார் முன்னிலையில் குடிசை அமைக்கப்பட்ட நட்டிய கம்புகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பழையனூர் மகா காளீஸ்வரர் கோவிலில் தினமும் ஆன்மீக குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பழையனூர் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த தலம் மிகவும் பழமையானதாகவும் இங்கு இருக்கும் மகா ஈஸ்வரன் பக்தர்களின் வேண்டுதலை நிவர்த்தி செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் இத்தலத்தில் தினமும் பகல் 1 மணி அளவில் ஆன்மீக குழு சார்பில் தினமும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது என்று ஆன்மீக குழு சார்பில் தெரிவித்துள்ளனர். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் மெட்ராஸ் சென்னாப்பட்டணம் சுழற்சி சங்கம் மற்றும் தேசிய ஓபன் ரோட்டரி சங்கம் இணைந்து உடல் ஊனமுற்றோருக்கான டேபிள் டென்னிஸ் போட்டி 3வது ஆண்டாக நடைபெற்றது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் மெட்ராஸ் சென்னாப்பட்டணம் சுழற்சி சங்கம் மற்றும் தேசிய ஓபன் ரோட்டரி சங்கம் இணைந்து உடல் ஊனமுற்றோருக்கான டேபிள் டென்னிஸ் போட்டி 3வது ஆண்டாக நடைபெற்றது. இதில் இந்தியா முழுவதும் 14 மாநிலத்தில் இருந்து 154 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். இவர்களுக்கு தங்கும் இடம், உணவு, போட்டியில் கலந்து கொள்வதற்கான நுழைவு கட்டணம் இலவசமாக அளிக்கப்படுவதாகவும், மேலும் வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பாரா ஒலிம்பிக் போட்டியில் நுழைவதற்கு வாய்ப்பாக அமையும் என மெட்ராஸ் சென்னாப்பட்டணம் சங்கத்தின் தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்தார். ராணிப்பேட்டை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினருக்கு 77 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகைக்கான ஆணையை நீதிபதிகள் வழங்கினார்கள். ராணிப்பேட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமர்வு நீதிமன்ற வளாகத்தில் ராணிப்பேட்டை வட்ட சட்டப்பணிகள் குழு மூலமாக தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு மாவட்ட முதன்மை நீதிபதி செல்வம், சார்பு நீதிபதி மற்றும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைய குழு தலைவர் யஷ்வந்தராவ், இங்கர்சோல் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிபதி நவீன் துரைபாபு ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் மோட்டார் வாகன விபத்து, அசல் வழக்குகள், சிவில் உட்பட பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் விபத்தில் இறந்து போன நந்தகுமாரின் குடும்பத்திற்கு 77 லட்சம் ரூபாய் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். கோடியக்கரையில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற புதிய கட்டடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை ஊராட்சியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற கட்டடம் பழுதடைந்த காரணத்தால் புதிய ஊராட்சி மன்ற கட்டடம் கட்ட அனுமதி பெறப்பட்டு 30,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது.
சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் கருணாநிதி, ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஊராட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அப்துல் கலாம் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்திய இளைஞர் மேம்பாட்டு மையம் தேசிய நூலகம் சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ. மனோகரன் தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு, சான்றுகள், பதக்கங்களை வழங்கினார். இதில் படப்பை ஊராட்சி மன்ற தலைவர் சி. கர்ணன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஏ.டி.எம். வினோத், அதிமுக நிர்வாகி ராஜேந்திரன், ஆல்பர்ட் ஈவென்ட் பிரைவேட் லிமிடெட் புருஷோத்தமன், இளைஞர் மேம்பாட்டு மைய நிர்வாகிகள் உடனிருந்தனர். மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டிற்கான ஹேக்கத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் பரிசுகளை வழங்கினார். சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் 2024ஆம் ஆண்டிற்கான 2 நாள் ஹேக்கத்தான் போட்டி ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழும முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோ முத்து தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கேற்ற மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 126 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 2 நாள்கள் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் 1 லட்சம் ரூபாய் காசோலை, விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் கல்லூரி முதல்வர்கள் டாக்டர் ராஜா, டாக்டர் பழனிக்குமார், அறங்காவலர் சதீஷ், முதன்மை தகவல் தொழில்நுட்ப அதிகாரி நரேஷ்குமார் உட்பட ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி அருகே உள்ள மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதியில் ஒற்றை காட்டு யானைகள் மரங்களை தள்ளி அட்டகாசம் செய்வதால் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஆனைமலை புலிகள் காப்பகம் பகுதிக்கு உட்பட்ட பொள்ளாச்சி வனசரக பகுதியில் கேரளா பெரியார் புலிகள் காப்பகம் நெல்லியாம்பதி வனப்பகுதியில் இருந்து 3 மாதத்திற்கு ஒருமுறை பொள்ளாச்சி வனச்சரக பகுதி, ஆழியார் வால்பாறை சாலை, மழைவாழ் மக்கள் குடியிருப்பு மற்றும் நவமலை பகுதிகளில் ஒற்றை காட்டு யானை சுள்ளி கொம்பன் நடமாட்டம் இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 தினங்களாக மலைவாழ் மக்கள் குடியிருப்பு சின்னார் பகுதி வந்த ஒற்றை காட்டு யானை அப்பகுதியில் உள்ள மரங்களை சாய்த்தும் அட்டகாசம் செய்தும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தியும் வருகிறது. இந்நிலையில் காட்டு யானை நடமாட்டம் உள்ளதால் வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகள் சாலை ஓரங்களில் நிற்க வேண்டாம் என சுற்றுலா பயணிகளுக்கு ஆழியாறு வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். செங்கல்பட்டில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அருள் பிரகாச வள்ளலாரின் அவதார திருநாளை கொண்டாடும் விதமாக 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் பட்டாளம் பகுதியில் தமிழக வெற்றி கழகம் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், செங்கை மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன், மாவட்ட செயலாளர் MGK மோகன்ராஜ் வழிகாட்டுதலின்படி சேகர் SNP சங்கர் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் படாலம் பகுதியில் அருள் பிரகாச வள்ளலாரின் அவதார திருநாளை கொண்டாடும் விதமாக 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் சபரி, மாவட்ட இணை செயலாளர் ஜான் ராஜேஷ், மதுராந்தகம் ஒன்றிய இளைஞரணி மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் மற்றும் அரவக்குறிச்சி வட்டம் பெரிய ஆண்டாங்கோவில், அணைப்பாளையம் மற்றும் ஓமாந்துறை ஆகிய பகுதிகளில் அமராவதி அணையில் அதிக அளவு தண்ணீர் செல்வதை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய மாவட்ட ஆட்சியர், கரையோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளிப்பது, துணி துவைப்பது, கால்நடைகளை குளிப்பாட்டுவது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்தார்.
இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் மா கண்ணன், அமராவதி அணை வடிநிலக்கோட்டம் தாராபுரம் சொற்பொறியாளர் சுப்பிரமணியன், உதவி சொற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் சந்தோஷ்குமார், வட்டாட்சியர்கள் குணசேகரன், மகேந்திரன் மற்றும் தொடர்புடைய அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர். கரூர் மற்றும் குளித்தலையில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மொத்தம் 1564 வழக்குகள் சமரச தீர்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 16,971 வழக்குகளில் தீர்வு காணப்பட்டது. கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் நீதிபதி சண்முக சுந்தரம் தலைமையில் நடந்தது. இதில் கரூர் மாவட்டத்தில் கரூர், குளித்தலை, அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம் உட்பட மொத்தம் 8 அமர்வு மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. இதில் முன் அமர்வு நடத்தப்பட்டு அதில் 1,68,64,014 வழக்குகள் தீர்வுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சேலத்தில் 60 கோட்டங்களில் சிறந்த சேவை மற்றும் மக்கள் பணியாற்றி வரும் 44வது கோட்ட மாமன்ற உறுப்பினர் இமயவர்மனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சேலம் மாநகராட்சியின் 44வது வார்டு கிச்சிப்பாளையம் தேசிய புனரமைப்பு காலனி பகுதியில் 60 ஆண்டுகளாக வசித்து வரும் ஜேமு இமயவரம்பன் என்பவர் பொதுமக்களின் நலனுக்காக தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியும் மக்களின் நன்மை பயக்கும் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காகவும் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் விதமாக 44வது கோட்ட விசிக மாமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான ஜேமு இமயவரம்பனுக்கு பாராட்டு விழா சேலம் கிச்சப்பாளையம் தேசிய புனரமைப்பு காலனி பகுதியில் உள்ள மாரியம்மன் கோயில் திடலில் நடைபெற்றது. இந்த விழாவில் கிச்சிப்பாளையம் பகுதி திமுக செயலாளர் ஜெய், 44வது வார்டு திமுக செயலாளர் செந்தில், சேலம் மாநகர தொண்டரணி அமைப்பாளர் திமுகவை சேர்ந்த திருமதி தேவி பாலன், முன்னாள் ஊர் நாட்டமை சண்முகம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். திருச்சியில் அதிபர் ஆட்சி நடைமுறையை கொண்டு வருவதற்காகவே ஒரே நாடு ஒரே தேர்தலை பாஜக அமல்படுத்துகிறது என்று திருமாவளவன் கூறினார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்த விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, ஆதவ் அர்ஜுன் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் எங்களை பற்றி கருத்து கூறுவதே தவறு என்றும், மேலும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க கூடாது என்று எனக்கு யாரும் அழுத்தம் தரவில்லை எனவும், எந்த அழுத்தத்தாலும் என்னை இணங்க வைக்க முடியாது, நான் அது சுதந்திரமாக எடுத்த முடிவுதான் என்றும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களை PR பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 4 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே மணக்கரை, சேந்தங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா பயிர்கள் முற்றிலும் மழை நீரில் சாய்ந்து இந்த பகுதியினை அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் நேர்வில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு, திருவாரூர் மாவட்ட செயலாளர் சுப்பையன் மற்றும் மன்னார்குடி ஒன்றிய செயலாளர் மாரியப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். ஓசூர் மாநகரில் துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டதில் லட்சக்கணக்கான மதிப்பிலான ஆடைகள் தீயில் எரிந்து நாசமாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பெரியார் நகரில் பாக்யராஜ் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் கெலமங்கலம் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்டைல் ஐகான் எனும் துணிக்கடையை நடத்தி வந்த நிலையில் இன்று காலை துணிக்கடையினுள் புகை கிளம்புவதாக அருகே இருந்த கடைக்காரர்கள் அளித்த தகவலின் பேரில் ராஜேஷ் கடையை திறந்தபோது கடையில் இருந்த ஆடைகள் தீப்பற்றி எரிந்து வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்துள்ளார். மேலும் தீயணைப்பு துறையினர் தீ மற்ற கடைகளுக்கு பரவாத வகையில் சுமார் 1 மணி நேரமாக போராடி அணைத்தனர். கோவையின் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் MLA பேட்டியளித்துள்ளார்.
கோவை மக்கள் சேவை மையம் தனியார் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இதனை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் முகாமினை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் பேசும்போது, கோவை மாநகராட்சி பகுதிகளில் குப்பைகள் சரியாக எடுக்கப்படாததால் மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சியில் மக்கள் தரமான வாழ்வு வாழ்வதற்கு கட்டமைப்பை மாநில அரசு ஏற்படுத்தி தராதது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார். வேலூரில் தலைமுறை பேரவை சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. வேலூரில் தலைமுறை பேரவை மற்றும் ஸ்ரீ நாராயணி மருத்துவமனையும் இணைந்து விஐடி வேந்தர் விஸ்வநாதன் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள டவுன் ஹாலில் நேதாஜி மார்க்கெட்டில் பணிபுரியும் சுமை இறக்கும் பணியாளர்கள் மற்றும் மண்டித்தெரு சுமை இறக்கும் மற்றும் தூக்கும் தொழிலாளிகளுக்கும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜி விஸ்வநாதன் தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். மேலும் விஐடி துணைத் தலைவர் முனைவர் ஜி.வி. செல்வம், நாராயணி குடும்ப நிறுவனங்களின் இயக்குனர் என் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் பொதுமக்களும் இருதய பரிசோதனை, பல் பரிசோதனை, எலும்பு தேய்மான பரிசோதனை ஆகியவற்றோடு சித்தா, ஆயுர்வேத சிகிச்சையும் அளிக்கப்பட்டு நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.